ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு போட்டு பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு வரமிளகாயெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு கொத்தமல்லி தழை தக்காளி இதையும் போட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்றோம். பெருங்காய பொடியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக போட்டோம்னா இந்த தட்டைப்பயிருக்கு போடுறதுனால கொஞ்சம் வாயு இல்லாமல் நல்லாயிருக்கும். தட்டைப்பயிரையும் பச்சைப்பயிரையும் ஃபஸ்ட்டு 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இதில் தண்ணி வடிச்சிட்டு கொட்டி நல்லா ஒரு கிளறி விட்டு அதுக்கப்புறம் மிளகு பொடி போடுறோம். மிளகு பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் திரண்டு வந்தோடனே அரிசி 1 கப் போட்டு 2 கப் தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா 3 விசில் இல்லை 4 விசில், நம்மளுக்கு சாப்பாடு குழைய வேணும் அப்படின்னு சொன்னால் 4 விசில் விட்டு எடுத்துட்டு பார்த்தோம்னா அரிசி பருப்பு ரெடி. இது வந்து தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு சாப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஊர் சைடு. வச்சு மத்தியானம் வச்ச முருங்கைக்காய் பொரியல்